முருகப்பெருமானுக்கு வந்து பல்வேறு வகையான வடிவங்கள் சொல்லப்படுறது. நம்மளும் கோவிலில் பார்க்குறோம். பழனியில் இருக்கக்கூடிய வடிவம் ஆண்டி வடிவமாக, குமாரதந்திரம்னு சொல்லக்கூடிய டெக்ஸ்ட். அது வந்து ஒரு ப்ராப்பரான முருகக்கடவுடைய வழிபாட்டை விரிவாக சொல்லக்கூடிய நூலில் இந்த 16 வகையான ரூபபேதங்கள் அப்படிங்கிறத சொல்கிறது. நிறைய பேருக்கு ஒரு தப்பான ஒரு எண்ணம் என்ன இருக்குன்னா, ஆண்டி கோலத்தில் முருகனை வழிபடக்கூடாது, ஆண்டி முருகன் படத்தை வீட்டில் வச்சா வீடு ஆண்டியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அந்த தியான ஸ்லோகம் என்ன சொல்கிறதுனா, ஆண்டி கோலத்தில் இருக்கிற அந்த கௌபீன தண்டதர தட்சிணாஸ்தமீடியான கௌபீனம் தரித்து கையில் தண்டம் வைத்திருக்கக்கூடிய தண்டாயுதபாணியுடைய வடிவத்தை வழிபடுவதால் என்ன கிடைக்கிறதுன்னு சொன்னான். கல்பத்ருமம் பிரணமதாம். கல்பவருஷம் கற்பக மரம் எப்படி கேட்டதையெல்லாம் கொடுக்குமோ அதுபோல் எவன் பிரணமதாம் வணங்குகிறானோ அவனுக்கு கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவனாக இந்த பழனி ஆண்டவனுடைய வடிவம் இருக்கிறதுன்னு சொல்லி இதை சொல்கிறது. தேவசேனாபதினு சொல்லக்கூடிய வடிவம் 6 முகங்கள் 12 கைகள் 12 கண்களோட தேவசேனாவை மட்டும் தன்னுடைய இடது தொடையில் அமர்த்தி இருக்கக்கூடிய வடிவம். வள்ளி தேவசேனா சமேதனாக இல்லை, தேவசேனையை மட்டும் தன்னுடைய இடது தொடை மேல் அமர்த்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு வடிவமாக இருக்கு. தனிப்பட்ட பிரார்த்தனைகள் சொல்லாமையே கேட்காமலே நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதை உணர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு மூர்த்தியாக விளங்கக்கூடிய சரவணபவன் சொல்லக்கூடியது. வம்சவிருத்தி ஆகும், புத்திரபாகியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பிராப்தி கிடைக்கும், நோய் நொடிகள் தீரும். அதனால் இந்த ஷடக்ஷர மந்திரம்னே பேர். இது முறையாக ஏதோ போஸ்டரில் போட்டிருக்கான் அங்கே போட்டிருக்கான்னு இல்லாமல் முறையாக குருவினிடத்தில் உபதேசம் வாங்கி இந்த மந்திரத்தை ஜெபிக்கும் போது விசேஷமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். கிருத்திகா நட்சத்திரமும் முருகப்பெருமானுக்கு உகந்ததாக இருக்குது. இந்த வடிவத்தில் உள்ள முருகப்பெருமான் மனதில் ஒளி கொடுக்கக்கூடியவனாக, குழப்பம் இருக்கும்போது இவரை வழிபட்டால் மனம் தெளிவுறும். இந்த உலகில் ஒரு மனிதன் கார்த்திகேயன்கிற அந்த தெய்வத்தின் இடத்துல பக்தி வச்சுட்டா போதும், அவனுக்கு தீர்க்க ஆயுசு, புத்திரபாகியம், சுகங்கள், சௌபாகியம் எல்லாமே அவனுக்கு கிடைச்சிடும். முடிவில் கந்தலோகத்துக்கே அவன் கூட்டின்னு போயிடுறான். நமசிவாய. மீண்டும் நம்மோட இணைந்திருக்கிறார் டாக்டர் அரவிந்த் சுப்பிரமணியம். பார்த்தோம்னா உங்களுக்கு ஆல்ரெடி அவருடைய ஒரு புக்கு பற்றி பேசியிருந்தோம். அந்த புக்கு பற்றி அந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை பற்றி, அந்த புக்கு பற்றி நிறைய பேர் இந்த புக்கு வேணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா ஒரு புக்கும் வாங்கியிருக்கீங்க. இப்பொழுது வந்து பார்த்தோம்னா இன்னொரு புத்தகம் மெயினாக வந்து பார்த்தோம்னா இந்த முருகரை பற்றி முருகருடைய ஒரு ஷோடச ரூபம் 16 வகையான முருகருடைய ரூபங்கள், அதை பற்றி ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் அதில் தெரியுமாறு அது மாதிரியான விஷயமாக எழுதியிருந்தார். அதை வந்து உங்களுக்காக ஒரு சின்னதாக ஒரு சம்மரி மாதிரி ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியாக தேவைப்படுபவர்கள், முருகரை பற்றி அதிகமான விஷயங்கள் தேவைப்படுவர்கள் அந்த புத்தகத்தையும் வாங்கிக்கலான்ட்டு அந்த புத்தகத்தோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கண்டிப்பான முறையில். இல்லைனா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணுறேன். நமசிவாய். முருகரோட புக் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருந்தது. நீங்கள் என்னென்ன வடிவத்தில் வழிபட்டா அது என்னென்ன பலன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கூட போட்டிருந்தேன் இல்லையா? அதில் புத்தகம் பேரே ஆறுமுகனின் அற்புத வடிவம் அப்படின்னு. அவருடைய அந்த 16 ரூபங்கள், அந்த ரூபங்கள்ல வந்து பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு இதெல்லாமே கந்த புராணத்தில் வரக்கூடிய ரூபங்களா இருக்குமா எப்படி? ஆமாம், அதாவது முருகப்பெருமானுக்கு வந்து பல்வேறு வகையான வடிவங்கள் சொல்லப்படுறது. நம்மளும் கோவிலில் பார்க்குறோம். பழனியில் இருக்கக்கூடிய வடிவம் ஆண்டி வடிவமாக, அதே போல் திருத்தணியில் வேறு 2 கை இருக்கக்கூடிய மூர்த்தியாக, அதே திருச்செந்தூர 4 கை இருக்கிற மூர்த்தியாக, சில இடத்துல 6 முகம் 12 கைகளோட, இப்படி முருகப்பெருமானுக்கு பல வகையான வடிவங்கள் வேறு வேறு கோவில்களில் வேறு வேறு வழிபாட்டு முறைகள் இருக்குது. இதுக்கு ஆதார நூல் அப்படின்னு பார்க்கும்போது குமாரதந்திரம்னு சொல்லக்கூடிய டெக்ஸ்ட். அது வந்து ஒரு ப்ராப்பரான முருகக்கடவுடைய வழிபாட்டை விரிவாக சொல்லக்கூடிய நூலில் இந்த 16 வகையான ரூபபேதங்கள் அப்படிங்கிறத சொல்கிறது. அதையே தமிழில் கச்சியப்ப முனிவர் வந்து திருத்தணிகை புராணம் எழுதியிருக்கார். அந்த திருத்தணிகை புராணத்தில் அகத்தியர் உபதேச படலம்னு சொல்லக்கூடிய ஒரு படலத்தில் இது அப்படியே இந்த குமாரதந்திரம் சொல்லக்கூடிய 16 வடிவங்களையும் அவர் இதுலேயும் தமிழ் தூய தமிழில் தமிழ் செயல்களாக முருகப்பெருமான வடிவங்களை சொல்கிறார். இப்போ ஞானசக்தி தரஸ்கந்தோ தேவசேனாபதிஸ்ததா சுப்பிரமணியோ கஜாரோடோ அப்படின்னு ஆரம்பித்து இந்த 16 வடிவங்களும் ஒன்று ஒரு எப்படி இருக்கும் அப்படிங்கிற தனித்தன்மையை சொல்கிறது. இந்த ஒரு வடிவத்துக்கும் அது எப்படி அமைந்திருக்கு, எத்தனை முகங்கள், எத்தனை கரங்கள், அதை வழிபடுவதால் அடையக்கூடிய பலன் என்ன, அதை எப்படி நம்ம வழிபடணும், அது எல்லாமே விரிவாக நம்ம காண கிடைக்கிறது. அது ஒரு தொகுப்பு நூலாக தான் இந்த நூலை நம்ம எழுதியிருந்தோம். எனக்கு இந்த ஷோடச சுப்பிரமணியம்ங்கிறது இப்போ பொதுவாக எல்லா தேவதைகளுக்கும் இந்த மாதிரியான வடிவங்கள் உண்டு. விநாயகர் பெருமானுக்கு அஷ்ட கணபதினு சொல்லி மகாராஷ்டிரத்தில் வழிபடுற வழக்கம் இருக்குது. அஷ்ட கணபதி 32 ஃபார்ம்ஸ் கூட இருக்கு, 32 கணபதியும் இருக்குது. சிவபெருமானுக்கு அதே போல் பிரதானமாக அஷ்டமூர்த்தி, அதுக்கப்புறம் மாகேஸ்வர மூர்த்தங்கள், அதுக்கப்புறம் அஷ்டாஷ்டமூர்த்தின்னு 64 வடிவங்கள் எல்லாமே இருக்குது.
அதுபோல முருகப்பெருமான் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படக்கூடிய வடிவமாக இந்த 16 மூர்த்திகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த பழனியில் இருக்கிற வடிவம் வந்து ஆண்டியுடைய வடிவம். ஃபர்ஸ்ட் வடிவத்துல இருந்தே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்னன்றது ஃபர்ஸ்ட் வடிவமா என்னத்தை சொல்றோம், இதை வந்து வருஷப்படுத்தி இருக்காளா, இப்படிதான் வடிவம் இப்படிதான் வேணும்னு சொல்லி வருஷப்படுத்தி இருக்கு. முதல்ல வந்து சக்தி தரர்னு சொல்லக்கூடிய வடிவம். ஸோ ஞான சக்தி தரன். சக்தினா அந்த இடத்துல வேல், தமிழில் வேல்னு சொல்லக்கூடிய, வடமொழியில் சக்தின்னு சொல்கிறோம். ஏன்னா அம்பிகையுடைய வடிவமாகவே இது இருக்கிறதால அம்பாள் தான் சக்தி. அம்பிகை முருகப்பெருமான் வந்து சூரசம்ஹாரத்துக்கு போகிறார். அப்போது பரமேஸ்வரனுடைய ஏகாதச ருத்ரருடைய சக்திகளும் 11 ஆயுதங்களாக முருகப்பெருமான்ட்டு இருக்கான். இப்போ தாரகாசுரனையும் சூரபத்மனையும் வதம் பண்ண போகும்போது எந்த ஆயுதங்களாலையுமே அவன் அழிக்க முடியாத சக்தி கொண்டவனாக இருக்கான். மகாவிஷ்ணுவுடைய, கந்தபுராணம் சொல்லக்கூடிய செய்தி இது, மகாவிஷ்ணுவுடைய சுதர்சன சக்கரமே தாரகாசுரனுடைய மார்பில் பட்டு மழுங்கி போயிடுது. அப்படி இருக்கும்போது இந்த வெறும் 11 ஆயுதங்கள் எப்படி போருங்கிற கவலை தாயான சக்திக்கு ஏற்படுறது. அப்போ அந்த தாய் தன்னிடமிருந்து ஒரு சக்தியை உருவாக்கி அந்த சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஆயுதத்தையே முருகப்பெருமானுக்கு கொடுத்தா. அந்த ஆயுதத்தை தரித்திருக்கக்கூடிய வடிவம் சக்தி தரன்னு சொல்லி, அந்த சக்தி தான் வேல். வேல், இந்த வேலுக்கே சக்தின்னு தான் பேர். நம்ம பொதுவாக முருகப்பெருமானுக்கு வந்து வேலையே முருகனாக வழிபடுற ஒரு வழக்கமும் நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க வந்து அந்த வேல் சக்தியுடைய சக்தி, பண்டைய தமிழர்கள் அந்த மாதிரி தான் வழிபடுற அந்த வழியாக தான் இருந்தது. வேலை வந்து அதாவது ஆயுதங்களை தெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு மரபு அப்படிங்கிறது பண்டைய காலத்துலேருந்து இருக்கு. இப்போ இலங்கையில் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா, இலங்கை திருநாட்டில் பல இடங்கள்ல திருசூலத்தை பைரவராக வழிபடக்கூடிய ஒரு வழக்கம் அப்படிங்கிறது இருக்கு. கட்கத்துல நம்ம வாழில் அம்பிகையை வழிபடக்கூடிய ஒரு வழக்கம், அதுபோல வேலில் முருகனை வழிபடக்கூடிய ஒரு மரபு அப்படிங்கிறது பண்டைய காலத்துலேருந்து இருந்தது தான். இங்கே வந்து அம்பிகை தானே அந்த வேலாகி, சக்தி வேல்னு தானே பேர், அதே அந்த சக்தி வேல்னு கொடுக்குறான். அந்த சக்தி வேலை தாங்கி இருக்கக்கூடிய வடிவம் அப்படிங்கிறதுனால சக்திதரன் அப்படின்னு முருகப்பெருமானுக்கு பெயர். ஃபர்ஸ்ட் வடிவம் திருத்தணி கோவில் இருக்கக்கூடிய வடிவம் சக்திதரன் சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய வடிவம். அதில் வந்து அந்த ரூபத்துடைய லட்சணம் எப்படி இருக்கும், எத்தனை கைகள், கையில் ஆயுதத்துக்கு சக்தி மட்டும் தாங்கி இருப்பார். வலது கையில் பல கைகள் இருக்காது, இரு கைகளோட அந்த வலது கையில் சக்தியை தாங்கி இருக்கக்கூடிய வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த மூர்த்திக்கு சக்திதர மூர்த்தி அப்படின்னு பேர். இரண்டாவது வடிவம்ங்கிறது ஸ்கந்தன்னு சொல்லக்கூடிய வடிவம். அதுதான் நம்ம வழக்கமாக நம்ம பிரபலமாக அறியக்கூடிய பழனிமலை தண்டாயுதபாணியுடைய வடிவம். சுவாமிமலையில் இருக்கிற வடிவம் இதே தான், நிறைய பேருக்கு தெரியாது. சுவாமிமலை சரித்திரத்தை கஷேத்திர புராணத்தின்படி முருகப்பெருமான் சிவனுக்கு உபதேசம் பண்ணின வடிவம்னு நம்ம சொன்னாலும் கூட சுவாமிமலையுடைய அந்த வடிவம் வந்து ஸ்கந்தனுடைய வடிவம். ஸ்கந்தன்கிறது கல்பத்ருமம் பிரணமதாம் கமலாருணாபம் ஸ்கந்தம் புஜத்வயம் அனாமயம் ஏகவக்திரம் காத்தியாயினி பிரியசுதம் கடிபத்த வாமம் கௌபீன தண்டதர தட்சிணாஸ்தமீட்டேன்னு சொல்லி கல்பத்ருமம் பிரணவம். நிறைய பேர் நான் எப்போ எல்லா சொற்பொழிவொலி உபன்யாசத்துலையும் சொல்கிற ஒரு விஷயம்தான். நிறைய பேருக்கு ஒரு தப்பான ஒரு எண்ணம் என்ன இருக்குன்னா, ஆண்டி கோலத்தில் முருகனை வழிபடக்கூடாது, ஆண்டி முருகன் படத்தை வீட்டில் வச்சா வீடு ஆண்டியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அந்த தியான ஸ்லோகம் என்ன சொல்கிறதுனா, ஆண்டி கோலத்தில் இருக்கிற அந்த கௌபீன தண்டதர தட்சிணாஸ்தமீடியான கௌபீனம் தரித்து கையில் தண்டம் வைத்திருக்கக்கூடிய தண்டாயுதபாணியுடைய வடிவத்தை வழிபடுவதால் என்ன கிடைக்கிறதுன்னு சொன்னால், கல்பத்ருமம் பிரணமதாம், கல்ப விருட்சம் கற்பக மரம் எப்படி கேட்டதையெல்லாம் கொடுக்குமோ அதுபோல் எவன் பிரணமதாம் வணங்குகிறானோ அவனுக்கு கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவனாக இந்த பழனி ஆண்டவனுடைய வடிவம் இருக்கிறதுன்னு சொல்லி இது சொல்கிறது. அந்த வடிவத்துக்கு ஸ்கந்தன்னு பேர். இது இரண்டாவது வடிவம். மூன்றாவதான வடிவம் தேவசேனாபதினு சொல்லக்கூடிய வடிவம். 6 முகங்கள், 12 கைகள், 12 கண்களோட தேவசேனாவை மட்டும் தன்னுடைய இடது தொடையில் அமர்த்தி இருக்கக்கூடிய வடிவம். வள்ளி தேவசேனா சமேதனாக இல்லை, தேவசேனையை மட்டும் தன்னுடைய இடது தொடை மேல் அமர்த்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு வடிவமாக இருக்கு. ஏன்னா இதை கணக்குப்படி பார்த்தோம்னா இந்த தேவசேனா யார் அப்படின்னா, பூர்வ ஜென்மத்தில் மகாவிஷ்ணுடைய பெண்ணாக, மகாவிஷ்ணுடைய திருக்கண்களிலிருந்து 2 பெண்கள் தோன்றியதாக புராணம் சொல்கிறது. அவர்களுக்கு அமிர்தவல்லி சுந்தரவல்லி அப்படின்னு பெயர். இந்திரனுக்கு தத்து கொடுத்தா மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம், அது வந்து அவர்கள் இருவரும் முருகப்பெருமானை மனம் முடிப்பதற்காக தவம் இருந்து அதுக்கப்புறம் அதில் ஒருத்தியை வந்து இந்திரனுக்கு மகளாக கொடுத்து ஐராவதம்னு சொல்லக்கூடிய யானை அதை வளர்க்குறது. இன்னொருத்தி வந்து பூலோகத்தில் நம்பிராஜனுடைய மகளாக வளர்ந்து வரான். ஸோ அவள் இந்திரனுடைய மகளாக இருக்கக்கூடியவள் தேவசேனா, நம்பிராஜனுடைய மகளாக இருக்கக்கூடியவள் வள்ளி. அப்போ அந்த தேவசேனான்னு சொல்லக்கூடிய அந்த தேவசேனையை மட்டும் தன்னுடைய மடியில் அமர்த்தி இருக்கக்கூடிய வடிவமாக இருக்கக்கூடியது தேவசேனாபதினு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்வரூபம். நாலாவது வடிவம் சுப்பிரமணியன்னு சொல்லக்கூடிய வடிவம். இது பொதுவாக நிறைய ஆலயங்களில் நம்ம பார்க்கக்கூடிய வடிவம் இதுதான். இந்த
சுப்பிரமணிய வடிவம் வந்து குமாரதந்திரம் 2 வகையான வடிவங்கள் சொல்கிறது. ஒன்று மேல் 2 கைகள்லையும் உங்களுக்கு சேவல் கொடியும் வேலும் தாங்கி அபய வரதாஸ்தம் காட்டக்கூடிய வடிவமாக சுப்பிரமணிய வடிவம், இல்லைன்னா சக்தி அஸ்தம் வேலும் சேவல் கொடியும் தாமரையும் தாங்கி 100 கை அபயம் காட்டக்கூடிய வடிவமாக. இது தவிர இன்னொரு வடிவம் இருக்குது. அது இந்த இடது கையை இப்படி தொடையில் மேலே கடியஸ்தமாக வைத்து வலது கையால் அபயம் காட்டக்கூடிய 2 கைகள் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய வடிவம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு விசேஷமாக சுப்பிரமணியம். இது பல அடியவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விக்கிரகமாகவும் எல்லாமும் சொல்லக்கூடிய ஒரு மூர்த்தியாக பார்க்குறோம். இது வேதமே சொல்லக்கூடியது வந்து முருகப்பெருமானை போற்றும் போது சுப்பிரமணியம் அந்த ஒரு பதத்தை உபயோகப்படுத்துறது. அதனால் இந்த வேதமந்திர ஸ்வரூபா நமோ நமோன்னு சொல்லி திருப்புகழ் சொல்கிறது. ஒரு முகம் மந்திர விதியின் மரபொழி வழா அது அந்தனர் வேள்வி ஓர்க்குமேன்னு நக்கீரர் வந்து திருமுருகாற்றுப்படையில் மந்திரவிதி தப்பாமல் வேத முறைப்படி செய்யக்கூடிய யஜ்ஞங்களுக்கு பலன் தரக்கூடியவனாக இந்த சுப்பிரமணியம்னு சொல்லக்கூடிய இந்த வடிவத்தை சொல்லுகிறார். அதனால் இந்த வடிவத்துடைய தன்மை அப்படி கொண்டதாக இருக்குது. ஸோ இந்த 16 மூர்த்திகளுக்குமே ஷோடச சுப்பிரமணியர்னே பேர். அந்த சுப்பிரமணியம்ங்கிற அந்த பதத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்குது. அப்போ இந்த வடிவத்தை வணங்குவதனால வாழ்க்கைக்கு தேவையான சுக சௌக்கியங்கள் எல்லாமே கிடைச்சிடும். ஏன்னா அது சரி விகிதத்தில் இருக்கணும். நமக்கு சௌக்கியங்கள் இருந்தால்தான் மனம் ஆன்மீகத்தில் ஈடுபடும். பட்னி கிடந்தோ இல்லை கஷ்டத்தில் இருந்தோம்னா மனசு கஷ்டத்தை தான் நினைக்குமே ஒழிஞ்சு கடவுளை நினைக்காது. அதனால் வந்து இந்த லௌகீக வாழ்வின் மேன்மையை கொடுத்து அதன் காரணமாக ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய வடிவமாக இந்த சுப்பிரமணிய வடிவத்தை சொல்கிறோம். இதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது கஜவாகனன்னு சொல்லக்கூடிய வடிவம். ஸோ இந்த கஜவாகனன் வந்து உங்களுக்கு ஒரு முகம் 4 திருக்கரங்களோட விளக்கக்கூடியது. இவர் வந்து சுவாமிமலையில் கூட கஜவாகனம் தானே? சுவாமிமலையில் கஜவாகனம் கிடையாது. சுவாமிமலை முருகன் வந்து ஸ்கந்தனுடைய வடிவம். எதிரில் இருக்கிற வாகனம் கஜவாகனமாக இருக்கணும். இது எப்படி இருக்கும்னா, கஜவாகனன்னு சொல்லக்கூடிய மூர்த்தி யானை மேலேயே அமர்ந்திருப்பார். அவருடைய மூர்த்தியை யானை மேலே அமர்ந்திருக்கக்கூடிய வடிவமாகவே இருக்கு. ஏன்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கை கோழி கொடியும் ஒரு கை வேலையும் பிடித்து சேவல் கொடியும் வேலையும் பிடித்து கோழி கொடின்னு ஒரு சும்மா ஒரு குலக்கையிலா சொன்னேன், அவ்வளோதான். சேவல் கொடியும் வேலும் பிடித்து அபயவரதம் காட்டி யானை மேலேயே அமர்ந்திருக்கக்கூடிய வடிவம். ஏன்னா கஜமும் சுப்பிரமணியருக்கு ஒரு வாகனம். அது சுப்பிரமணியருக்கு நிறைய வாகனங்கள் உண்டு. அதான் முதல்ல வந்து சூரபத்ம வதனுக்கு முன்னால வந்து பார்த்தோம்னா கஜ தான் வாகனம் தான் இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்றோம். அது மாதிரி ஒரு கணக்கு உண்டு. சுவாமி மேலே இருக்கக்கூடிய கஜவாகனத்துக்கு தனியாக ஒரு சரித்திரமும் சொல்றது உண்டு. குரு அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லை, இந்திரனுடைய ஐஸ்வர்யம் அவனுக்கு பறிப்பு எடுத்து அப்படின்னும், ஏன்னா அந்த ஐராவதம் அவனோட ஐஸ்வர்யமாக இருக்கு. அதை முருகப்பெருமானுக்கு கல்யாண சீராக கொடுத்துடுறார். அப்போ அது அவனோட ஐஸ்வர்யம் பறிபோயிட்ட காரணத்தினால அவன் அந்த தேவலோகத்தை நோக்கி அந்த யானையை நிறுத்தினார்னு சொல்லி ஒரு சரித்திரம் சொல்றது உண்டு. அப்படி அந்த கஜவாகனனாக இருக்கக்கூடிய திருக்கோலம் உத்தரமேரூரில் நம்ம முருகனை இந்த கோலத்திலேயே பார்க்க முடியும். முருகனுடைய இந்த யானைக்கு பிடிமுகம் அப்படின்னு ஒரு பேரும் வந்து பழைய நூல்களை நமக்கு உத்தரமேரூர் கோயிலில் வந்து இந்த ஒரு சொரூபத்தில் யானை மேலே அமர்ந்திருக்கக்கூடிய கோலத்தில் பார்க்குறோம். இந்த யானைக்கு பிடிமுகம்னு பேர். இதை தவிர வந்து ஐராவதமும் முருகனுக்கு சில நேரங்களில் யானையாகவும் இருந்திருக்கு. அதனால் இது கஜவாகனர்னு சொல்லக்கூடிய வடிவமாக இருக்குது. இவர் இந்த மூர்த்தியை வணங்குவதனால நமக்கு காரிய தடைகள் நீக்கக்கூடியவராக இருக்கும். எடுத்துகிற காரியத்தில் உள்ள விக்னங்கள் நீங்கக்கூடிய மூர்த்தியாக இந்த கஜவாகனர் இருக்கார். அடுத்தபடியாக இருக்கிற மூர்த்தி சரவணபவன்னு சொல்லக்கூடிய மூர்த்தி. 6 முகங்கள், 12 கரங்கள், 12 விசேஷமான ஆயுதங்களோட இருக்கக்கூடியது. முருகப்பெருமானுடைய மந்திரம் மூலமந்திரமாக சொல்லக்கூடியதும் சரவணபவன் சொல்லக்கூடிய அந்த மந்திரம் தான். ஸோ அந்த மந்திரத்தின் வடிவமாகவே இருக்கக்கூடிய மூர்த்தி. இதில் சரம் அப்படின்னா நாணல் காடுன்னு அர்த்தம். இந்த இடத்துல வனம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அந்த நாணல் காடு குடியிருக்கக்கூடிய பகுதி. பவன்னா அதுலேருந்து உதித்தவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நாணல் காடு நிரம்பிய பொய்கையில் சரகானன சம்பவம்னு தான் சொல்கிறோம் அதில். ஏன்னா இது எப்படி வருது அப்படின்னா, சிவபெருமான் முருகப்பெருமானை தோற்றுவிக்கணும் அப்படிங்கிற அந்த சங்கல்பம் ஏற்பட்ட உடனேயே 6 தீப்பொறிகள் சிவபெருமான்லேருந்து வருது. அது யாராலையும் தாங்க முடியல. அதை அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா பூமாதேவிகிட்ட கொடுக்குறார். அவரால் முடியல. அவர் வந்து வாயுனிடத்துலையும் அக்னியிடத்துலையும் கொடுக்குறார். அந்த வாயுவும் அக்னியாலேயே அந்த அக்னியை தாங்க முடியல. அவர்கள் தீக்க நிலை கொண்டு போய் கடைசியில் கங்கையிட்ட கொண்டு போய் சேர்க்கிறா. கங்கையாலேயே அந்த தீக்க நிலை சுமக்க முடியாமல் கங்கை ஒரு நீர்ப்பெருக்காக வற்றத் தொடங்கி ஒரு நாணல் புதர்கிட்ட போய் மறைஞ்சுதான். அந்த நாணல் காட்டிலிருந்து
சுப்பிரமணியர் தோன்றினார் அப்படின்னு சொல்றதுனால சரகாரண சம்பவன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த நாணல் காட்டிலிருந்து உதித்தவன் அப்படிங்கிறதுனாலையும் சரவணபவன் அப்படிங்கிற பேர். அதனால இந்த ஒரு மூர்த்தி வந்து தனிப்பட்ட பிரார்த்தனைகள் சொல்லாமையே கேட்காமலே நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதை உணர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு மூர்த்தியாக விளங்கக்கூடிய சரவணபவன் சொல்லக்கூடியது. வம்ச விருத்தி ஆகும், புத்திரபாகியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பிராப்தி கிடைக்கும், நோய் நொடிகள் தீரும். அதனால் இந்த ஷடக்ஷர மந்திரம்னே பேர் இதுக்கு. முறையாக ஏதோ போஸ்டரில் போட்டிருக்கான் அங்கே போட்டிருக்கான்னு இல்லாமல் முறையாக குருவினிடத்தில் உபதேசம் வாங்கி இந்த மந்திரத்தை ஜெபிக்கும் போது விசேஷமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மூர்த்தி சரவணபவன். ஸோ 6 மூர்த்திகளை பார்த்தோம். 7வது மூர்த்திக்கு கார்த்திகேயன்னு பேர். இவர் வந்து 6 முகங்களோட விளங்கக்கூடிய மூர்த்தியாக இருக்கார். 6 முகங்களும் 6 கைகளும். 6 கைகள் தான். ஆமாம். ஒரு மூர்த்திக்கு இப்படி வித்தியாசப்படும். பொதுவாக ஒரு சம்பூர்ணமான சண்முக ஸ்வரூபத்துக்கு 6 முகம் 12 கை. ஆனால் கார்த்திகேயன் சொல்லக்கூடிய வடிவம் 6 முகம் 6 கை. ஸோ அந்த இடக்கரங்கள் 3லும் வரத முத்திரை காட்டி குலிசம் கேடயம் தாங்கி, வலக்கரங்கள் 3ல் அபயம் காட்டி வாளும் வேலும் ஏந்தி இருக்கக்கூடிய வடிவமாக முருகப்பெருமான் இருக்கார். ஸோ ஐவருள் ஒருவர் அங்கை ஏற்ப அறுவர் பயந்த ஆரமர் செல்வ அப்படின்னு திருமுருகாற்றுப்படை சொல்லுது. அறுவர் பயந்த ஆரமர் செல்வன்னா அந்த கார்த்திகை பெண்கள்னு சொல்லக்கூடிய கிருத்திகா நட்சத்திர தேவதைகளாக இருக்கக்கூடிய கார்த்திகை பெண்கள் 6 பேரும் முருகப்பெருமானை வளர்த்த காரணத்தினால அவர்களுக்கு முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன்னு பேர். ஏன்னா தோன்றும் போது 6 குழந்தைகளாக தோன்றினார். இந்த 6 குழந்தைகளை 6 கார்த்திகை பெண்களும் வளர்த்து வர அம்பாள் பார்வதி வந்து கட்டி அணைத்த உடனே 6 குழந்தைகளும் ஒன்றானது அப்படின்னு சொல்கிறோம். ஆனாலும் அந்த வளர்த்த தாய்களுக்குள்ள அந்த மதிப்பை கொடுக்கணும். கிருத்திகா தேவிகளிடத்தில் அமுதுண்டு வளர்ந்த காரணத்தினால முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு விசேஷமான பெயர் வருது. அதனால் கிருத்திகா நட்சத்திரமும் முருகப்பெருமானுக்கு உகந்ததாக இருக்குது. இந்த வடிவத்தில் உள்ள முருகப்பெருமான் மனதில் ஒளி கொடுக்கக்கூடியவனாக, குழப்பம் இருக்கும்போது இவரை வழிபட்டால் மனம் தெளிவுறும். ராமாயணத்திலேயே என்ன சொல்கிறார் அப்படின்னா, விஸ்வாமித்திரர் ராமனிடத்தில் முருகப்பெருமானுடைய பெருமையை சொல்கிறார். வால்மீகி ராமாயணத்தில் இருக்க குறிப்பு. அதில் முருகப்பெருமான் யார், அவருடைய பெருமை என்ன, வைபவம் என்ன அப்படிங்கிறத சொல்லக்கூடிய நேரத்தில் விஸ்வாமித்திரர் ராமனுக்கு சொல்கிறாருப்பா, இந்த உலகில் ஒரு மனிதன் கார்த்திகேயன்கிற அந்த தெய்வத்தின் இடத்துல பக்தி வச்சுட்டா போகும், அவனுக்கு தீர்க்க ஆயுசு, புத்திரபாக்கியம், சுகங்கள், சௌபாகியம் எல்லாமே அவனுக்கு கிடைச்சிடும். முடிவில் கந்தலோகத்துக்கே அவன் கூட்டின்னு போயிடுறான் அவன். அப்படிப்பட்ட கருணைக்கடலாக அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தியாக அந்த கார்த்திகேயன் இருக்கான் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் ராமனுக்கு உபதேசம் பண்ணுவது போல வால்மீகி ராமாயணத்தை கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம். கும்பகோணத்தில் ஆதிகும்பேஸ்வரர் கோவிலில் இந்த 6 முகங்களும் 6 கைகளோடு இருக்கக்கூடிய கார்த்திகேயன்னு சொல்லக்கூடிய மூர்த்தியை நம்ம தரிசிக்கலாம். ஸோ 8வதான மூர்த்தி வந்து குமாரன். குச்சிதான் மாரைதி குமாரஹா. 1 கையும் 1 முகமும் 4 திருக்கரங்களும், வலக்கரங்களில் சக்திவேலும் வாளும், இடக்கையில் சேவல் கொடியும் கேடயம். இப்படி 1 முகம் 4 கைகளோடு ஆனால் வித்தியாசமான ஆயுதங்களோடு விளங்கக்கூடிய மூர்த்தியாக இருக்கார். இந்த குமாரன் அப்படிங்கிற பெயரே ரொம்ப விசேஷம். ஏன்னா பரமேஸ்வரனுக்கு எத்தனையோ பேர் இருக்குது. அதில் உத்தமமான பெயர் சிவம்னு சொல்லக்கூடிய பேர். நம்ம சிவாயன்னு வேதம் சொல்கிறது. அதுக்குள்ளே சிவம்ங்கிற பதம் ஒளிஞ்சிருக்கு. மகாவிஷ்ணுவோட எத்தனையோ பேர் இருக்குது. அதில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறோம், அதில் விஷ்ணுங்கிற பதம் விசேஷம். அம்பாளுக்கு எத்தனையோ பெயர் இருக்குது. சக்தி அப்படிங்கிற பெயர் விசேஷம். அதுபோல் ஸ்கந்தனுக்கு நிறைய பெயர் இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு அதில் விசேஷமாக சொல்லக்கூடிய பெயர் குமாரன். ஏன்னா அந்த முருகனுடைய மதத்துக்கு, முருகனை மட்டுமே முழுமுதற் கடவுளாக வழிபடக்கூடிய மதத்துக்கு கௌமாரம்னு பேர். அதுக்கு ரூட் வந்து குமாரன்லேருந்து வந்தது தான். இப்போ முருகப்பெருமானுக்கு பல மந்திரங்கள் இருக்கு. குமாரம்ங்கிறது தான் கௌமாரமாக இருக்கு. குமார வழிபாடு கௌமாரமாக மாறி இருக்கு. அப்போது முருகப்பெருமானுடைய பல மந்திரங்களில் குமாராய நமஹான்னு ஒரு மந்திரம் இருக்கும். அதுவும் ஷடக்ஷரம். சரவணபவ மந்திரம் இல்லை, ஷடக்ஷர மந்திரங்கள் பல உண்டு முருகனுக்கு. குமாராய நம அப்படிங்கிறதும் ஒரு மூல மந்திரம். நம்ம பார்க்கக்கூடிய இப்போ இது இந்த 16 வடிவங்களையும் சொல்லக்கூடிய தந்திரத்துக்கே குமார தந்திரம் அப்படின்னு தான் பேர். ஸோ அந்த குமாரன் அப்படிங்கிற அந்த வடிவமும் ரொம்ப விசேஷமாக இருக்குது. குச்சிதான் மாரைதி குமாரஹா அப்படின்னா மன்மதனை வெல்லக்கூடியவனாக, அழக்கூடியவனாக. குமாரன்னாலே இளையன், இளைஞன், மீனா இளைஞனாக இருக்கான். அப்போது மனது அப்படி ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அப்படின்னா குச்சிதம் அப்படின்னா தூய்மை இல்லாதது அப்படின்னு அர்த்தம். அதை அழிக்கக்கூடியவனாக, தூய்மை இல்லாதவற்றையெல்லாம், ஆன்மாக்களின் மாசுக்களை, நமக்குள்ள இருக்கிற மாசுக்களை எல்லாம் அழிக்கக்கூடியவனாக இருக்கிறதுனால குமாரன். 2 விதமாக பிரிக்கிறான் அந்த பேரை. ஏன்னா கௌ பிருத்திவியாம் மாரயதி
மன்மதவத் ஆச்சரித்தி இதிவா குமாரா அப்படின்னா பூமியில் மன்மதனை போல அழகாக விளங்குறதுனால குமாரன். குசிதான் மாரயித்தி இதிவா குமாரானா குசிதம்னா தூய்மை இல்லாத நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அழுக்குகளை எல்லாம் அழிக்கக்கூடியவனாக விளங்குற காரணத்தினால குமாரன். இன்னொரு அர்த்தமும் சொல்றது உண்டு. கௌன பிருத்திவியாம் மாம் அப்படிங்கிற லக்ஷ்மியினால ஆராதிக்கப்பட்டவனாக லக்ஷ்மி கடாட்சத்தையும் சம்பத்தியும் ஐஸ்வர்யத்தையும் பக்தர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய காரணத்தினால இருக்கிறதுனாலையும் குமாரன். வடநாட்டில் இந்த குமார சப்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. குமார சம்பவம்னே காளிதாசன் வந்து முருகப்பெருமானுடைய ஒரு இதை எழுதியிருக்கார். அதனால ஒரு சிதம்பர சுவாமியில் ஒரு பாட்டில் சொல்றார், இந்த குமரனை வழிபட்டதெல்லாம் என்ன கிடைக்குங்கிறத அவரே சொல்றார். குமரா நம என்று கூறினார் ஓர்கால் அமராவதி ஆழ்வார் அன்றி யமராசன் கை புகுதார். குமாராய நமகான்னு சொல்லி முருகனை வழிபட்டுட்டா அவன் அமராவதி தேவலோகத்துக்கு போவனே ஒழிஞ்சு எந்த காலத்திலையும் யமலோகம் போக மாட்டான் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் யமராசன் கை புகுதார், போரூரான் கால் புகுவார், முருகப்பெருமானுடைய திருவடி அடைவார், தாயுத்திர பை புகுதார், மறுபடியும் ஒரு ஜென்மா அவருக்கு ஏற்படாது. அதனால ஒரே ஒரு முறை குமாராயணமான்னு சொன்னாலே இவ்வளவு பலன் கிடைக்கும்னா நம்ம வாழ்க்கை பூரா அந்த முருகப்பெருமானை வழிபட்டால் நமக்கு என்ன கிடைக்காது அப்படிங்கிறத உணரணும். அப்படிங்கிறதுக்கு இந்த குமரன் அப்படிங்கிற பதம். இவர் நம்ம பாம்பன் சுவாமிகள் கூட குமாரஸ்தவம் தான் எழுதியிருந்தார் அவர். அதனால குமாரசுவாமியை வந்து வழங்குவதால் எதிரி தொல்லைகள் தீரும். நேர்மையாக வாழக்கூடியவர்கள் நம்ம மேலே அனாவசியமாக யாராவது பழி சொன்னாலும் இந்த முருகப்பெருமான் குமரனாக கூட இருந்து நமக்கு அந்த துணை இருப்பான் அப்படிங்கிறது இந்த வழிபாட்டு பலன். இதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது ஷண்முகன். ஷண்முகன் எல்லாருக்கும் தெரிந்த வடிவம்னு சொல்லலாம். ஏன்னா 6 முகமும் 12 கரங்களோட சம்பூர்ணமான வடிவம். ஷண்முகம், ஷட்டானனன் சொல்லக்கூடிய ஆனனம் அப்படின்னாலும் முகம்னு தான் அர்த்தம். கஜானனன் அப்படின்னா யானை முகம் கொண்டவன், ஷட்டானனன்னா 6 முகம் கொண்டவன். முருகப்பெருமானுடைய 6 முகங்கள் சிவபெருமானுடைய ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம்னு சொல்லக்கூடிய 5 முகமும் ஞானியர்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய அதோமுகம்னு சொல்லக்கூடிய அந்த முகமும் சேர்ந்து 6 முகம் ஆச்சு அப்படின்னு சொல்லி புராணங்கள் சொல்றது. இன்னும் வேறு சில நூல்களில் பரமசிவனுடைய 5 முகமும் அம்பிகையுடைய 1 முகமும் சேர்ந்து 6 முகம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய பாலதேவராய சுவாமிகள் கந்த சஷ்டி கவசத்தில் வந்து பல சஷ்டி கவசங்கள் உண்டு. நமக்கு வந்து இது மட்டும்தான் தெரியும், திருச்செந்தூர் மட்டும்தான் தெரியும். இன்னொரு 6 இதுக்குமே தனித்தனி கவச்சங்கள் இருக்கு இல்லையா? அதுல சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 6 முகத்துக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறார். அத்தன், அரி, அயன், அம்பிகை, லக்ஷ்மி, வாணியுடனே வரையுமா கலைகளும் தானே நானென்று சண்முகமாக அப்படிங்கிறார். ஸோ அத்தன், அரி, அயன் பிரம்மா, விஷ்ணு, சிவன், அம்பிகை, லக்ஷ்மி, வாணியுடனே மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவிகளும் நான் தான் உணர்த்தும் வகையா முருகன் 6 முகத்தோடு இருக்காருன்னு சொல்லி அவர் ஒரு விளக்கம் சொல்றார். ஸோ இந்த சண்முகம் அப்படிங்கிறது பல பல தத்துவங்களை உள்ளடக்கினதாக பூர்ணமான வடிவமாக முருகப்பெருமானுடைய இருக்கு. ஒருத்தருக்கும் ஒரு விளக்கம் சொல்றான். இதில் அருணகிரிநாதர் ரொம்ப அழகாக ஒன்று சொல்றார். 6க்கும் விளக்கம் அவர் வித்தியாசமாக சொல்றார். இப்போ பாலதேவராய சுவாமிகள் வேறு வகையாக சொன்னார், குமாரதந்திரம் ஒரு வகையாக சொல்றது, புராணங்கள் சிவபெருமானும் அம்பாளும் சேர்ந்ததுங்கிறது. அவர் என்ன சொல்றார், 6 முகத்துக்கு டெஃபினிஷன் கொடுத்துட்டார். எருமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, 6 முகமான பொருள் நீ அருள் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளைன்னு சொல்லி, அப்போ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மேலே கீழே இப்படி எல்லா திக்கிலையும் பக்தர்களை பார்த்து கொண்டே அனுகிரகம் பண்ணுவதற்காக 6 முகத்தோட முருகப்பெருமான் இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த வடிவம் சொல்றது. இப்போ சகல தீமைகளையும் போக்கி எல்லா நன்மைகளையும் அளிக்கக்கூடியதாக மட்டும் இல்லாமல் இந்த சம்பூர்ணமான இந்த வடிவத்தில் வள்ளி தேவசேனையோட முருகப்பெருமான் இருக்கார். அப்போ இகலோகத்துக்கு தேவையான நன்மைகளை வள்ளி அருளுகிறார், பரலோகத்துக்கு தேவையான நன்மைகளை தேவசேனா அருளுகிறார். அப்போ சம்பூர்ணமாக இச்சாசக்தி வடிவமாக தேவசேனையும், கிரியாசக்தி இச்சாசக்தி வடிவமாக வள்ளியும், கிரியாசக்தி தேவசேனையும் இருந்து ஞானசக்தி வடிவமாக முருகப்பெருமான் அதோட ஞானசக்தியான வேலையும் கையில் வச்சுட்டு அவர் ஞானத்தையும் கொடுத்து இக வாழ்க்கையிலையும் சௌக்கியத்தை கொடுத்து பர வாழ்க்கையிலையும் நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய வடிவமாக இந்த சண்முகங்கிற வடிவத்தை சொல்லப்படுது. இப்போ நம்ம பாலதேவராயன் சுவாமிகள் வந்து இந்த கந்தசஷ்டி கவசம் கொடுத்தான்றது நீங்கள் சொல்கிற மாதிரி பல பேருக்குமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா இப்போ 6 மட்டும்தான் தெரியும். ஆமாம், அது மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு. அது ஏன் மற்றதெல்லாம் வந்து வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா, இல்லை திருச்செந்தூர் ரொம்ப வசதியான ஒரு இதுன்ற மாதிரியான இல்லை? அதாவது இதோட சரித்திரம் எப்படி வருதுன்னா, பாலதேவராய சுவாமிகள் வந்து பெங்களூரில் இருந்தார். அது தமிழ் தெரியாது. ஆரம்ப காலகட்டத்தில் பெருசாக தமிழ் படிக்கலை. அந்த ஊர்லேயே வியாபாரம் பண்ணி எல்லாம் பண்ணார். அப்போது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட நினைக்கிறேன், அவர் தான் தமிழ் படிக்கிறார். தமிழ் மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட்னால
அப்போது தமிழ் எவ்வளோ தூரம் படித்தார் அப்படின்னா காரிகை எழுதுகிற அளவுக்கு படித்தாராம். என்ன சொல்லுவாங்கன்னா, காரிகையை கற்று கவி பாடுவதை விட பேரிகை கொட்டி பழைப்பது நன்றுன்னா, அவ்வளோ கடினமாக இருக்குமா. அப்போ அப்படி படித்து தமிழை படித்து தமிழ் மேலே உள்ள ஈடுபாட்டினால படிக்கிறார். அந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு வயத்த வலி வருது. தீர முடியாத வயத்த வலி வந்த உடனே என்ன பண்ணியும் சரியாகலைன்னு உடனே திருச்செந்தூர் முருகப்பெருமான் நோய்களை தீர்க்கக்கூடியவர்கிறதுனால அங்கே போய் பிரார்த்தனை பண்ணுவோம்னு சொல்லி சஷ்டி, இந்த கந்த சஷ்டி காலத்தில் 6 நாளும் அங்கே தங்கி இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படை வீட்டில் உள்ள முருகப்பெருமான் பேரில் சஷ்டி கவசம் பாடுறார். இப்போ திருப்பரங்குன்றத்தை பற்றி திருப்பரங்குன்றுரை தீரனை குகனை மறுப்பிலா பொருளை வள்ளி மனோகரா அப்படின்னு ஆரம்பித்து அதை பற்றி பாடுறார். திருவாவூரன்குடி சிறக்கும் முருகா குமரா குருபுரா குழந்தை வேலாயுதா அப்படின்னு சொல்லி பழனியை பற்றி பாடுறார். சஷ்டியை நோக்க சரவண பவனார்னு திருச்செந்தூர், இப்படி 6 படை வீட்டுக்கும் பாடுறார். அப்போ 6வது நாள் அவருடைய வயிற்றுவலி குணமாயிடுறார். குணமான உடனே அவர் அதுக்கப்புறம் இது இப்படியும் சரி பண்ண முருகன் இருக்கும்போது வேற என்னதுக்கு என்ன வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு துறவரம் மேற்கொண்டார்னு சொல்லி அவருடைய வரலாறு சொல்றது. இப்போ திருச்செந்தூரில் வச்சு அதை பாடினதுனால திருச்செந்தூருடைய சஷ்டி கவசம் ரொம்ப பிரபலமாக வெளியில தெரிய ஆரம்பிச்சது. மிச்ச சஷ்டி கவசங்களும் இருக்கு. இது எப்படி மந்திர கர்ப்பமாக விசேஷமான பலன் தரக்கூடியதாக இருக்கோ, இது 6 சஷ்டி கவசத்துக்குமே எந்தெந்த முறையில் சொன்னால் என்னென்ன பலன் இருக்குன்னு இருக்கு. அதெல்லாமே நம்ம நூலில் குறிச்சிருக்கோம். ஏற்கனவே துர்க்கை சித்தருங்கிற ஒரு பெரிய இந்த நூல்லேயே அந்த 6 சஷ்டி கவசத்தையும் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். பின்னாடி போட்டு அது எப்படி எந்த வடிவத்தில் உள்ள முருகப்பெருமானுக்கு அதை சொன்னால் அது இன்னும் கூடுதலான பலனை தருங்கிறதையும் ஏற்கனவே துர்க்கை சித்தர்னு ஒரு பெரியவர் வழிகாட்டி இருந்தார். படப்பையில் இருந்தார். அப்போ அதை அடிப்படையாக கொண்டு அந்தந்த சஷ்டி கவசத்துடைய பிரயோகத்தையும் போட்டிருந்தோம். ஸோ அந்த 6 சஷ்டி கவசமும் 6 விசேஷமான தன்மைகளை கொண்டதாக இருக்கு. அடுத்து தாரகாரின்னு சொல்லக்கூடிய மூர்த்தி. தாரகாரி 10வது மூர்த்தி. 12 கைகளை கொண்டவராக விளங்குகிற மூர்த்தியாக தான் இருக்கார். ஆனால் தாரகாசுரன் சொல்லக்கூடிய அரக்கனை அழித்த வடிவம். அதனால் 12 கைகள் 6 முகங்கள். ஆனால் வள்ளி தேவசேனா இல்லாமல் தனியாக இருந்து யுத்தத்துக்கு போகக்கூடிய கோலம். அப்போது இந்த சூரபத்மனுடைய சகோதரனாக விளங்கினவன் தாரகாசுரன். தாரகனை அழித்ததுனால முருகனுக்கு தாரகாரி. இப்போ முரன்னு சொல்லக்கூடிய அசுரனை அழித்ததுனால திருமாலுக்கு முராரி அப்படின்னு பேர். திரிபுரங்களை சிவபெருமான் எரித்து அழித்ததுனால சிவபெருமானுக்கு புராரின்னு பேர். தாரகனை அழித்ததுனால இவருக்கு தாரகாரின்னு பேர். இப்போ இந்த தாரகாசுரனுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வேறொரு மூர்த்தியை பற்றி சொல்லும்போது சொன்னேன். நம்ம சக்திதரன் முதல் மூர்த்தியை பற்றி சொல்லும்போது சொன்னேன், மகாவிஷ்ணுவுடைய சுதர்சன சக்கரமே இவனுடைய மார்பில் பட்டு மழுங்கி போகிற அளவுக்கு வல்லமை கொண்டவனாக இருந்தான். அப்பேற்பட்ட வல்லமை கொண்ட அரக்கனாக இருந்த தாரகாசுரனை அழிப்பதற்காக தேவர்களால் முடியலை. அப்போது முருகப்பெருமானுடைய துணையோடு சூரபத்மனை அழிப்பதற்கு முன்னாடி தாரகாசுரனை அழிக்கிறதா மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்தது. அப்போது இந்த விசேஷமான ஆயுதங்களோட முருகப்பெருமான் தோன்றி யுத்தம் செய்யக்கூடிய கோலத்துக்காகவே. அது ஒரு இன்னும் சொல்கிறதுக்கு உண்டு. நம்மளுடைய சென்னைக்கு அடுத்து இருக்கக்கூடிய திருப்போரூர், அந்த இடத்துல கூட தாரகாசுரனுக்கும் முருகப்பெருமானுக்கும் போர் நடந்தது. அதனால தான் அது போரூருங்கிற பேர் இருந்தது அப்படின்னு சொல்லி சமராபுரி வா சண்முகத்தரசேன்னு சொல்கிறோம். அந்த சமராபுரிங்கிறது திருப்போரூர் தான் சொல்கிற ஒரு இது உண்டு. 10 நாள் யுத்தம் நடந்துதான். முருகப்பெருமான் இவ்வளவு பராக்கிரமம் கொண்ட மூர்த்தியான முருகப்பெருமான் கூட தாரகாசுரனோடு யுத்தம் பண்ணுறதுக்கு 10 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதனால் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை கொண்ட ஏன்னா எதிரி இருக்கணும், எதிரி பலவானாக இருக்கணும், அந்த பலவானே நம்ம ஜெயிக்கணும். அதுதான் பெருமை. அதுதான் நம்மளோட பராக்கிரமம் என்னன்னு தெரியும். ஏன்னா எதிரி சக்தி இல்லாமல் இருந்தாலும் நமக்கு பெருமை இல்லை. ஸோ ஏதோ ஏப்ப சாப்பியா இருக்கிற ஒரு ஆளை ஜெயிக்கிறது விஷயம் இல்லையே. பராக்கிரமம் கொண்ட ஒரு எதிரியை போரிட்டு வெல்றது அப்படிங்கிறது. அதனால அப்பேற்பட்ட விசேஷமான பிரம்மாதி தேவர்களெல்லாம் போற்றக்கூடிய வடிவமாக இது இருக்குது. அதனால தாழ முடியாத துன்பம் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் ஏற்படுறதோ அந்த துன்பங்களை எல்லாம் இந்த தாரகாரிங்கிற இந்த மூர்த்தியை வழிபடுவதனால இது உடனடியாக தீர்த்து வைக்கக்கூடியது. அதனால் இவருக்கு விசேஷமாக சிவப்பு நிற புஷ்பங்கள் பானக நைவேத்தியம் செய்து பண்ணா அப்படின்னா இந்த இழந்ததையெல்லாம் வாழ்க்கையில் நிறைய இழந்ததையெல்லாம் திரும்ப அடைந்து மறுபடியும் முன்னேறுவதற்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள், இழந்த வாழ்க்கை மறுபடியும் மலர்ந்து சௌக்கியமாகறதுக்கெல்லாம் இந்த வடிவத்தை வணங்குவதனால. இந்த ஸ்பெஷல் ஏதாவது கோயில் இருக்கா? இந்த மூர்த்தியுடைய கோவில்கள் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. இவருக்கு தனியாக இவர் பிரதான மூர்த்தியாக இருக்கக்கூடிய வடிவம் அப்படிங்கிறத நம்ம தேடித்தான் பார்க்கணும். எனக்கு உறுதியாக எனக்கு சொல்ல தெரியல. சரி சரி. அடுத்தபடியாக இருக்கிற மூர்த்தி சேனானி. சேனானி அப்படிங்கிறது தான், சேனானின்னு அர்த்தம் சேனாதிபதி அப்படின்னு அர்த்தம். ஸோ இவரும் 6 முகங்களும் 12 கரங்களும் தான். இது எல்லாமே ஆயுதங்கள் மாறுபடும். அதை வச்சு தான் நம்ம இந்த மூர்த்தி என்னதுங்கிறத நிர்ணயம் பண்ணிக்கணும். ஸோ தாரகாரிங்கிறவர் 6 முகம் 12 கைகளோடு நிற்கிற மூர்த்தியாக இருப்பார். சேனானி 6 முகங்கள், இந்த செட் ஆஃப் ஆயுதங்கள் சில மாறுதல்கள் இருக்கும், அமர்ந்திருக்கக்கூடிய மூர்த்தியாக இருக்கார். அப்போ சேனானி மகம் ஸ்கந்தகாங்கிறார் பகவத்கீதையில கிருஷ்ணன்.
ஒரு விஷயத்துல நான் யார் அப்படின்னு சொல்லும்போது சேனாபதிகளில் நான் ஸ்கந்தனாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணனே சொல்கிறான். அதனால் தேவசேனாபதியாகவும் சேனைகளுக்கெல்லாம் தலைவனாகவும் முருகப்பெருமானுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த சேனானிங்கிற தன்மையை பொறுத்த வரைக்கும் தேவசேனாபதியாக விளங்கக்கூடியவர். இது 2 தன்மை உண்டு. தேவசேனாபதி, தேவசேனாபதி ரெண்டுமே உண்டு. தேவசேனாவாக விளங்கக்கூடிய தேவசேனையுடைய பதியாகவும் கணவனாகவும் ஒன்று, தேவசேனைகளுக்கெல்லாம் தலைவனாகவும். அதனால தேவசேனாபதி. இப்போ பொதுவாக மற்றவர்கள்லாம் பிறந்து அவதாரம் பண்ணி வளர்ந்து படித்து அதுக்கான தகுதியை அடைந்து அந்த தகுதியின் அடிப்படையிலேயே ஒரு பதவி அடைவார்கள். ஆனால் இவருக்கு எப்படி அப்படின்னா, இந்த தேவர்களெல்லாம் ஆளக்கூடிய தலைமை பதவி, தேவசேனாபதியாக இருக்கக்கூடிய பதவி ரெடியாக இருந்தது. தேவசேனாபதிக்கு தேவசேனாபதியாக ஒருத்தன் பிறக்கணுமேன்னு சொல்லி எல்லாம் காத்துட்டு இருந்தான். இவன் பிறந்துட்டானா இவங்ககிட்ட அந்த பதவி தூக்கி கொடுத்துடலான்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் போய் சிவபெருமான இடத்துல முறையிட்டதுக்கு அப்புறம் தான் இவன் பிறந்தா தான் நம்மளுக்கு விடிவு காலம் வரும் அப்படின்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் சிவபெருமான இடத்துல முறையிட்டதுனால இவர்கள் தோன்றினவன். அதனால பிறக்கும் போதே தோன்றி புகழோடு தோன்றுகன்னு சொல்லும்படி துயர் தீர்ப்பதற்காகவே பதவியோடு எல்லாம் தயாராக இருந்து அவதாரம் பண்ணின மூர்த்தி அப்படின்னு சொல்லி போர்க்கோலத்தோடு விளங்கக்கூடிய உக்ர வடிவமாக. அப்போது அருணகிரிநாதர் என்ன சொல்கிறாருன்னா, அஸ்திரதேவ ஆயுதா சுரர் உக்ர சேனாபதிங்கிறார். சேனாபதிங்கிற வடிவமே உக்ரமான வடிவமாக விளங்கக்கூடியது. அதனால் தெய்வ கோபத்தினாலையும் கிரகதோஷத்தினாலையும் அவதிப்படக்கூடியவர்கள் இந்த தேவசேனாபதி சேனானியாக இருக்கக்கூடிய சுப்பிரமணியரை வணங்குவதனால இவர்களுக்கு துன்பங்கள் தீரும். ஏன்னா தேவர்கள் எல்லாம் முருகப்பெருமானுக்கு பணி செய்கிறார்கள்னு இங்கே சங்கல்பம், இவருடைய தியான ஸ்லோகம் சொல்கிறது. அதனால் அத்தனை தேவர்களும் இந்த சேனானிங்கிற முருகப்பெருமானை வணங்குற காரணத்தினால இவரை வணங்குவதனால தெய்வ கோபங்கள் நீங்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. அடுத்த வடிவம் பிரம்மசாஸ்தான்னு சொல்லக்கூடிய வடிவம். பொதுவாக இந்த இடத்துல சாஸ்தா அப்படிங்கிற பதத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. நம்ம ஹரிஹரபுத்திர சுவாமியான ஐயப்பனை சாஸ்தான்னு சொல்கிறோம். ஏன்னா அவர் கட்டளை இடுபவர், இந்த உலகத்தை பூரா ஆட்சி செய்ய தன்னுடைய கட்டளையினால் இந்த உலகத்தை ஆளுபவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு அந்த பேர். தர்மத்தை நிலைநிறுத்துவருங்கிறதுனால தர்மசாஸ்தான்னு அவருக்கு பேர். இந்த இடத்துல சாஸ்தா அப்படிங்கிறது காரண பெயராக நம்ம எடுத்துக்கிறோம். சாஸ்தா அப்படிங்கிறது தண்டிக்கக்கூடியவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இப்போது வீரபத்ரருக்கு தக்ஷசாஸ்தான்னு பேர், தக்ஷனை தண்டித்தவர் அப்படிங்கிறதுனால. இங்கே முருகப்பெருமானுக்கு பிரம்மசாஸ்தா அப்படின்னு பேர். ஏன்னா பிரம்மனை சிறையில் அடைத்தவர் அப்படிங்கிற காரணத்தினால. இவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, ஒரு முகம் 4 கைகள், அந்த இடக்கரங்கள் ஒரு வரத முத்திரை காட்டி ஒன்று கமண்டலத்தை ஏந்தி இருக்கும், வலக்கை அபயம் காட்டி ஜபமாலை ஏந்தி இருக்கும், பக்கத்தில் வள்ளி ஒரு தேவதை மட்டும் இருப்போம். அந்த கோலத்தோடு நான்முகனான பிரம்மனுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய கோலத்தில் இருக்கார் பிரம்மசாஸ்தான்னு சொல்லக்கூடிய வடிவம். அப்போது பிரம்மனை கட்டளையிட்டு சிறையில் அடைத்ததுனால, அப்போது இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சரித்திரம் நமக்கு தெரியும். பிரணவத்தின் பொருளை கேட்டு பிரம்மா அகங்காரத்தில் இருந்த காரணத்தினால பிரம்மாவை சிறையில் அடைத்தார் அப்படின்னு. அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, அப்போது முருகப்பெருமான் பிரம்மனை சிறையில் அடைச்சிட்டு அப்படியே விட்டுருல. ஏன்னா நீ படைப்பு தொழிலை செய்யக்கூடியவன், மும்மூர்த்திகளில் சிருஷ்டிகர்த்தா, ஆனால் உன்னுடைய தன்மை உனக்கு வினயம் இருக்கணும். வினயம் இல்லாமல் ஆணவம் இருந்த காரணத்தினால அவர் சிறையில் அடைத்தார். ஆனால் முருகப்பெருமான் அந்த சிருஷ்டி தொழில் அப்படி நின்று விடுமே. அதனால் தானே பிரம்மாவாக, தானே சிருஷ்டிகர்த்தாவாக விளங்கி, நீங்கள் சரித்திர பிரகாரம் முருகனுடைய சரித்திரத்தை பிரகாரம் பார்த்தீங்கன்னா முருகன் இடத்துல குழந்தை. ஆனால் இப்போ தான் சிருஷ்டிகர்த்தாவாக ஆனோம்னு தீர்மானம் பண்ண உடனே அங்கே ஒரு சக்தி வேணுமே. அதனால் வள்ளியை அப்பவே சக்தியாக வச்சுருக்கார் கூட. வள்ளியோடைய சரித்திரம் பின்னாடி தான் வருது, வள்ளி விவாகம் பின்னாடி தான் வரப்போகுது, வள்ளி பரிணயம். ஆனால் இந்த சக்திகள்லாம் முருகப்பெருமானுக்கு உள்ளேயே இருந்த சக்திகள் தாங்கிறத உணர்த்தும் முகமாக தனக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை வெளியில் கொண்டு வந்து வள்ளியாக பின்னாடி அந்த பிரம்மசாஸ்தாவாக விளங்கக்கூடிய கோலத்தில் எனக்கு சக்தியாக உடன் இரு அப்படின்னு சொல்லி தானே ஜபமாலையும் கமண்டலத்தையும் வச்சுட்டு இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணுறாராம் முருகப்பெருமான். ஞான பண்டிதனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் சிருஷ்டி பண்ணதுனால, ஏன்னா முருகன் என்ன சொல்கிறாருன்னா, ஓருருவாகிய தாரக பிரம்மங்கிறான். அந்த தாரக வடிவமாகவே முருகப்பெருமான் இருக்கான். அவன் விளையாட்டாக அந்த உலகத்தை படைச்சாலும் என்ன ஆயிடுது அப்படின்னா, உலகத்தில் தோன்றக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் ஞானிகளாக ஜீவன் முக்தர்களாக இருக்கான். பாப புண்ணிய சம்பந்தமே இல்லாமல் அத்தனை பேரும் ஜீவன் முக்த புண்ணியாத்மாக்களாகவே இருக்கான். பாபங்கிறதே இல்லை, உலகமே ஞானமயமாக இருக்கு. அப்போ இவன் பார்க்குறான், யமதர்மன் பார்க்குறான், யாருமே நரகத்துக்கே வரதில்லையே, உலகம் பூரா எவருமே பாபம் பண்ணாமலே இருக்கானே அப்படின்னு சொல்லி சிவபெருமான் இடத்துல சொல்ல, சிவபெருமான் போருக்கு இந்த விளையாட்டுன்னு சொல்லி முருகப்பெருமானை அழைத்து நானும் முருகனும் வேறு இல்லைன்னு பிரம்மாவுக்கு உணர்த்தி மறுபடியும் பழையபடி சிருஷ்டித்துவத்தை பிரம்மாவின் இடத்துல ஒப்படைத்தார் அப்படின்னு சொல்லி
இந்த சரித்திரம் பார்க்குறோம் நம்ம. அப்போ பிரம்மா மறுபடியும் முருகப்பெருமானிடத்தில் மன்னிப்பு கேட்டு திருத்தணியை வந்து முருகப்பெருமானை நோக்கி தவம் செய்ய, முருகப்பெருமான் அதே பிரம்மசாஸ்தா கோலத்திலேயே தரிசனம் கொடுத்து படைப்பு தொழில் உனக்கு நல்லபடியாக நடக்கட்டும்னு அனுகிரகம் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்லி இதை சொல்கிறோம். இது பல கோவில்கள் இந்த பிரம்மசாஸ்தாவுடைய வடிவம் பார்க்க பார்த்தோம்னா இந்த ஜம்புகேஸ்வரர் கோயில் சொல்லிட்டு பாலாறு பக்கத்தில் இருக்கு. அங்கே சிவன் கோயில், அதுலேயும் பார்த்தீங்கன்னா அங்கே நந்தியே ரொம்ப விசேஷம். நந்தி வந்து பார்த்தோம்னா அங்கே அவர் வந்து நீ கிராமத்தை பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி உட்காந்துட்டு இருக்க மாதிரியும், இவருக்கு வந்து முருகர் வந்து பார்த்தோம்னா ரெண்டு இருக்கும். ஒன்று பிரம்மசாஸ்தா வடிவமாகவும் ஒன்று இருப்பார். இன்னொரு முருகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அசுரமயில்னு சொல்லிட்டு, அதாவது வலது பக்கம் இருந்தால் தேவமயில், இடது பக்கம் இருந்தால் அசுரமயில், அந்த அசுரமயிலோட உட்காந்துருக்கிற கோலமா. நம்முடைய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய குமரக்கோட்டத்திலையும் பிரம்மசாஸ்தா தான். பிரம்மசாஸ்தாவோட வடிவம். மெட்ராஸ் இங்கே சேயூர்னு இருக்கே பாகசாலை பக்கத்துல ஞானமலை, அங்கேயும் இந்த வடிவத்தில் தான் இருக்காரு. இந்த பக்கம் தொண்டமண்டலம்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் நிறைய கோவில்கள்ல அதுதான். இப்ப நம்ம இந்த கந்தபாலேஸ்வரர் கோயில் சொல்லிட்டு நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன், ஒரு சுவாமியை வந்து எடுத்தேன், ஒரு 6.25 அடி இருப்பார், அவர் சுவாமியை சரி பண்ணேன்னு சொல்லிட்டு அவருடைய வடிவத்தை பார்த்துட்டு பிரம்மசாஸ்தா தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அது மாதிரியான ஒரு விஷயமா தான் கன்ஃபார்ம். அப்படி இருக்கக்கூடிய வடிவம் அறிவை பிரகாசிக்கக்கூடியவராகவும் பக்தர்களுக்கு ஞானத்தை அருளி குருநாதனாக இருக்கிற வடிவமாக இந்த பிரம்மசாஸ்தாவுடைய வடிவம். வள்ளி கல்யாண சுந்தரம்னு சொல்லக்கூடிய வடிவம், ஞானத்துக்காக வணங்குறதுக்கு. ஆமாம், அது பிரம்மசாஸ்தா ஞானத்துக்காக வணங்கக்கூடிய மூர்த்தி. வள்ளி கல்யாண சுந்தரர் வந்து அவரும் ஒரு முகமும் 4 கைகளும் அபயவரதம் காட்டி இதே பிரம்மசாஸ்தாவுடைய வடிவத்திலேயே ஜபமாலையும் கமண்டலமும் தாங்கினவராக இருந்தாலும், ஆனால் வள்ளி தேவியும் உடன் இருக்கும்போது அது வள்ளி கல்யாண சுந்தரராக இருக்கு. தனியாக அது மட்டும் இருந்தால் பிரம்மசாஸ்தாவாகும். வள்ளி தேவியை மனம் முடிக்கக்கூடிய கோலத்தில் இருக்கும்போது வள்ளி கல்யாண சுந்தரனாக இருக்கார். முருகப்பெருமானுக்கு வந்து பல பெயர்கள் இருக்கு. ஆனாலும் அவன் மகிழக்கூடிய பெயர் அப்படிங்கிறது வள்ளிக்கணவன். வள்ளிக்கணவன் பெயரை வழிபோக்கர் சொன்னாலும் உள்ளம் கொழியுதடி அப்படிங்கிறோமே. அதனால எத்தனையோ லீலைகள் முருகப்பெருமானுடைய சரித்திரத்தில் பார்க்குறோம். பல ராட்சச சம்ஹாரம் பண்ணுறார், பால லீலைகள் பண்ணுறார், தேவர்களிடத்தில் விளையாடுறார், ஔவையார் இடத்துல விளையாடுறார், சிவபெருமான் இடத்துல விளையாடுறார். ஆனால் இங்கே தானே பூலோகத்துக்கு வந்து அந்த தன்னை நோக்கி தவம் இருந்த அந்த அமிர்தவல்லி சுந்தரவல்லிங்கிற 2 பேரில் பூலோகத்தில் பிறந்திருக்கக்கூடிய அந்த வள்ளியை மனம் முடிக்கணும், சுந்தரவல்லியாக இருக்கக்கூடியவள் வேடர் குலத்தில் அவதாரம் பண்ணியிருக்கான்னு சொல்லி அவளை மனம் முடிக்கணுங்கிறதுக்காக வர. உண்மையில தத்துவத்தை பார்த்தோம்னா இது ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியமாக இருக்கு. அதாவது பகவான் எந்த அளவுக்கு நம்ம மேலே கருணையோடு இருக்கான் அப்படிங்கிறது வள்ளி கல்யாணத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அவள் வள்ளி விரட்டி விட்டாலும் வேற வேற வடிவங்களில் வேங்கை மரமாக வரான், வேடனாக வரான், விருத்தனாக வரான், அப்படி மறுபடியும் வரான். சேர்த்து வைக்கக்கூடிய அந்த குருநாதராக நாரதர் இருக்கார். ஸோ அந்த குருநாதனுடைய அருளினால் குருநாதரை ரெக்கமெண்ட் பண்ணிட்டார்னா அந்த ஜீவாத்மாவை பகவான் எப்படியாவது நம்மகிட்ட ஒரு நல்ல கதி கொடுக்கணுங்கிறதுக்கு பண்ணுறான். அப்படிங்கிறதுனால அந்த தன்மையை உணர்த்தும் முகமாக இந்த வள்ளி கல்யாணம் அப்படிங்கிறது சொல்கிறது. அதனால் அந்த வள்ளி கல்யாண சுந்தரம்னு சொல்லக்கூடிய அந்த வடிவம் ரொம்ப அபூர்வமாக ஒரு சில கோள்களை நம்ம பார்க்குறோம். சில நூல்களில் இந்த வள்ளி கல்யாண சுந்தரருடைய வடிவம் அப்படிங்கிறது இந்த அக்ஷமாலை கமண்டலத்துக்கு பதிலாக அவர் வந்து வரத கையில் வரத முத்திரையை காட்டுறதுக்கு பதிலாக கட்டி விழும் விதமாக இந்த இடது தொடை மேலே வச்சுருக்கக்கூடிய வடிவமாக தனிய புராணத்தில் கட்சியப்பர் சொல்கிறார். அதனால் திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தோஷங்களையோ இல்லை மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய குழப்பங்களையோ சண்டைகளையோ சச்சரவுகளையோ அதை நீக்கி, இல்லை கல்யாணம் ஆகாதவர்களுக்கு எளிதில் கல்யாணம் நடக்கிறதுக்கோ இல்லற வாழ்க்கையை ஒற்றுமையை ஓக செய்யக்கூடிய மூர்த்தியாக இந்த வள்ளி கல்யாண சுந்தரர் இருக்கார். இப்போ நம்முடைய வள்ளி கல்யாண சுந்தரமூர்த்தியாகவே வள்ளியை திருமணம் பண்ணி கூட அதே கோலத்தில் சிறுவாபுரின்னு இங்கே இருக்கு இல்லையா, மெட்ராஸ் பக்கத்தில் தான். அதுவும் அந்த கோவிலில் ஒரு மூர்த்தி இருக்கு, அவரை தரிசனம் பண்ண முடியும். அது ஒரு தனி சந்நிதியாகவே இருக்கு. ஸோ 12 மூர்த்தி. அடுத்த மூர்த்தியாக சொல்லக்கூடியவர் பாலசுவாமி. பாலஸ்ச கிரௌச்ச வேதீச அப்படின்னு சொல்லி சொல்றார். பாலசுவாமியாக அடுத்த மூர்த்தி. அப்போ இவர் எப்படி இருக்காருன்னா குழந்தை மூர்த்தி. குழந்தை மூர்த்தியாக விளங்கக்கூடியவர் வந்து 2 கைகள், குழந்தை வடிவம். அதாவது அப்படின்னா வழக்கமான முருகப்பெருமான ஒரு இளைஞனாக யௌவன மூர்த்தியாக இருப்பார். இவர் பாலனாக ஒரு சின்ன குழந்தை வடிவம் அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த ஒரு சின்ன ஒரு குழந்தைக்கு ஒரு தொப்பையோட குட்டையான வடிவத்தில் கையில் வந்து ஒரு கையில் தாமரை ஏந்தி மற்றொரு கையை இடுப்பில் வைத்திருக்கக்கூடிய வடிவத்தில் ஒரு தோற்றம். இல்லைன்னா சில மூர்த்திகள் 2 கையிலையுமே தாமரை மலரை வைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய வடிவமாகவும் முருகப்பெருமானுடைய இந்த ஒரு வடிவத்தை சொல்கிறது. சேயோன்மேய மெய்வரை உலகமும்னு சொல்லி தொல்காப்பியம் சொல்கிறது. சேய்னா குழந்தை, சேயோன்னா முருகன். இப்போ தெய்வங்கள்லேயே குழந்தை அப்படின்னா முருகன் மட்டும்தான்.
பாக்கி எல்லாருக்கும் பாலஸ்வரூபம் வந்து இப்போ பாலகிருஷ்ணன் சொன்னால் கூட அது அவதார மூர்த்தி. தேவமூர்த்திகளில் குழந்தையாக விளங்கக்கூடியது முருகன் தான். அந்த குழந்தையாக இருக்கும்போதே இந்திரனோட அகந்தை அழிப்பதற்காக லீலைகளை நடத்தினவர் அவர். 6 நாளில் 6 லீலைகளை நடத்தினாராம் முருகப்பெருமான். 6 நாள் தான் அவருக்கு பாலபருவம், குழந்தையா இருந்த பருவம்ங்கிறது 6. அந்த 6 நாளில் 6 விசேஷ லீலைகளை நடத்தினார்னு சொல்லி புராணங்கள் சொல்றது. இந்த செய்யூரே கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேயூர் அப்படின்றது குழந்தை வடிவத்தில் குழந்தையுடைய ஊர். அதனால பல ஊர்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஆமா, ஏன்னா முருகப்பெருமானை குழந்தை வடிவத்தில் வழிபடக்கூடிய ஆலயம் அப்படிங்கிறது பல கோவில்கள் இருக்கு. அதனால அந்த சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் நடுவில் சோமாஸ்கந்த மூர்த்தியாக நம்ம பார்க்குறோமே. பல சிவாலயங்களில் பிரதோஷ காலத்திலேயோ இல்லை வாங்கி பூஜைகளில் விசேஷமாக சோமாஸ்கந்த மூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணுற சில ஆலயங்கள் இருக்கும். சோமாஸ்கந்தர்ங்கிறதே உமாஸ்கந்தர், ஸ்கந்தனோடும் உமையோடும் கூடின சிவபெருமான். இப்போ அலங்காரத்தில் நிறைய பேருக்கு அம்பாளும் சுவாமி சிவனும் தெரியாது, நடுவில் இருக்கிற முருகன் தெரியாது. அந்த முருகப்பெருமான் சிவனுக்கும் அம்பாளுக்கும் நடுவில் இருக்கிற சோமாஸ்கந்த மூர்த்தி நம்ம பார்த்தா கூட அவரும் இந்த மூர்த்தி சொன்னதுபடியே 2 கையிலையும் தாமரை வச்சுருக்கக்கூடிய குழந்தை வடிவமாக. இப்போ திருவாரூரில் இருக்கிற தியாகராஜ சுவாமி கூட சோமாஸ்கந்த மூர்த்தி தான். அதனால் இந்த பாலமூர்த்தி வந்து எப்பேற்பட்ட சாதாரணமாகவே முருகன் அழகு. அதாவது முருகனுடைய லீலைகளை பார்க்கும்போது யுத்தம் பண்ணுறதுக்காக சூரபத்மன் முன்னாடி வந்து நிற்கிறார். அந்த யுத்தத்தில் இவனை பார்த்தபோது கூட ஒரு குழந்தை வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிறதே தான் அவனுக்கு தோன்றதே ஒழிஞ்சு இவனை முதல்ல எதிரியாக பார்க்கணுங்கிற எண்ணம் சூரபத்மனுக்கே தோணலையா. அப்போ ஒரு இளைஞனாக இருக்கிற முருகப்பெருமானை பார்க்கும்போதே சூரபத்மனுக்கு அப்படி தோணும்போது இது குழந்தையாகவே இருக்கார் முருகன். அப்போது ஆதிசங்கரர் சுப்பிரமணிய புஜங்கம் பாடும்போது கூட இஹாயாகி வத்சேன்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதாவது இங்கே வாப்பான்னு சிவபெருமான் முருகனை குழந்தையாக பாவித்து கூப்பிடக்கூடிய ஸ்லோகம். அதனால் இது பல வகையான வடிவங்கள் முருகப்பெருமானுக்கு இருந்தாலும் இந்த பாலமுருகன் சொல்லக்கூடிய இந்த வடிவம் இது வந்து புத்திர பாக்கியத்தை விசேஷமாக தரக்கூடிய ஒரு வடிவமாக சொல்லப்படுறது. குறிப்பாக இந்த இஹாயாகி வத்சேன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை சொல்லி முருகப்பெருமானுக்கு விசேஷமாக பால் பாயசம் முதலான நைவேத்தியம் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால நமக்கு வந்து இந்த புத்திர பாகியம் அப்படிங்கிறது எளிதில் கிடைக்கும்னு சொல்லி பெரியவர்களால் கொடுக்கப்படுது. ஏன்னா முருகனுடைய அஷ்டோத்திரத்திலேயே வம்சவிருத்திகராய நமஹா அப்படின்னே ஒரு நாமா இருக்கு, வம்சத்தை வளர்ப்பவன் அப்படின்னு சொல்லி. அதனால் பாலசுப்ரமணியன் பால பாக்கியத்தை புத்திர பேரை வழங்கக்கூடிய ஒரு மூர்த்தியாக இருக்காங்க. நம்ம பல கோவில்களில் இந்த முருகப்பெருமானோட சன்னதி பார்க்கலாம். சோமாஸ்கந்த மூர்த்திகள் எல்லாம் இருப்பவர் இவர் தான். நம்முடைய கரூர் மாவட்டம் புலியூர் அங்கே கோவில்பாளையங்கிற இடத்துல வியாகரபுரீஸ்வரர் வியாகரவாத மகிழ்ச்சி பூஜை பண்ண சிவாலயம் இருக்கு. அதில் இந்த பாலசுவாமியுடைய வடிவத்தை நம்மளால பார்க்க முடியும். கிரௌஞ்ச பேதனர்னு சொல்லக்கூடியது அடுத்த வடிவம். இந்த குமாரதந்திரம் சொல்லக்கூடிய கிரௌஞ்ச பேதனர் 6 முகங்கள் 8 கைகள் கொண்டவராக இருக்கார். இப்போ இந்த கிரௌஞ்சன்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா சூரபத்மனுடைய சகோதரனான தாரகாசுரன் பார்த்தோமே, தாரகாரின்னு பார்த்தோம். அந்த தாரகாசுரனுடைய உயிர் தோழனாக விளங்கக்கூடியவன் கிரௌஞ்சன். அப்போ அவனுடைய சக்தி என்ன அப்படின்னா மாய கலைய வல்லவனாக அவன் ஒரு மலை வடிவத்தை எடுத்து எல்லாத்தையும் இது பண்ணிடுவான், மாயங்களை உருவாக்குவான். இப்போ தேவர்களையும் முனிவர்களையும் நல்லோர்களையும் மதிமயக்கி அவளை அழிப்பது அப்படிங்கிற ஒரு வேலையாக வச்சுருக்கான். ஏன்னா இந்த மலையின் மூலமாக ஒரு திடீர்னு ஒரு குகை தோணும், அதுக்குள்ளே வருவர்களெல்லாம் அழிப்பது, இது மாதிரி மாய தொழில்கள் செய்வது. இப்போது ஒரு சமயம் தென்னாடு நோக்கி வந்த அகத்தியர் இந்த மாய மலைக்குள்ளே போயிடுறார். ஆனால் இவனுடைய மாயம் அகத்தியர் இடத்துல செல்லுபடி ஆகாமல் போயிடுறது. அதனால் அரக்கரின் மாயின்னு புரிஞ்சுட்டதுனால நீ அறவழி நிற்கக்கூடிய நல்லவர்களுக்கு தீங்கு செய்யும் காரணத்தினால நீ நிரந்தரமாக மலையாகவே மாறிடு அப்படின்னு சொல்லி அகத்தியர் சாபம் கொடுத்துட்றான். இந்த கிரௌஞ்சனாக விளங்கிய அரக்கன் கிரௌஞ்ச மலையாகவே மாறிடுறான். ஆனாலும் திருந்தலை. அதனால இந்த மாயாமலையாக இருந்து இதே வேலையை மறுபடியும் பண்ணிட்டு இருக்கான். அப்போது தாரகாசுரனுடைய அழிக்கணும் அப்படின்னா அவனுடைய மாயாபுரி, அவன் வசிக்கக்கூடிய மாயாபுரிக்கு தலைவாயிலாக இந்த கிரௌஞ்ச மலை தான் இருந்தது. இதை கடந்து தான் அங்கே போனோம். அதனால் யாருமே இந்த மாயாமலையை தாண்டி தாரகாசுரன் இடத்துல போக முடியல. அதனால் தாரகாசுரனை அழிப்பதற்காக புறப்பட்டு வந்த சூரசம்ஹாரம் பண்ணுறதுக்காக வந்த சுப்பிரமணியர் முதல்ல தாரகாசுரனை வதம் பண்ண தீர்மானம் பண்ணார். நீ இன்றைக்கி சூரசம்ஹாரம் பார்த்தீங்கன்னா முதல்ல யானை தலை உள்ள ஒரு அரக்கனை அழிப்பார், அப்புறம் சிங்க தலை உள்ள அரக்கனை அழிப்பார், அப்புறம் தான் சூரனை அழிப்பார். அதனால் யானை தலை உள்ளது வந்து தாரகாசுரன், சிங்க தலை உள்ளது சிங்கமுகாசுரன், அதுக்கப்புறம் தான் மனித தலை உள்ளது சூரபத்மன். அப்போ இவரை அழிக்கிறதுக்கு முன்னாடி வீரபாகுடைய தலைமையில் ஒரு படைகளை அனுப்பி வைக்கிறார். அவர்கள் எல்லாரும் இந்த கிரௌஞ்ச மலைக்குள்ளே போய் மாட்டின்றான். இந்த என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கா, வழியில் வர வழி தெரியல. அப்போ உடனே முருகப்பெருமான் தன்னுடைய வேலை விடுறார். அந்த வேல்
இந்த கிரௌஞ்ச மலையை பொடி பொடியாக அழித்து உள்ள மாட்டின்னு இருக்கிற முருகனுக்கு 1,09 தம்பிகள். ஏன்னா இந்த வீரபாகு முதலான 9 தம்பிமார்கள், அவர்களுக்கு 1,00,000 படைகள். ஸோ 1,04 நற்றம்பிமாருடன் பட்சத்துடனே பராசக்தி வேலதாய் வீரபாகு மிகுதல கர்த்தனாய்ங்கிறார். அப்போது வீரபாகு முதலான 9 பேரோடு 1,00,000 பேர், 1,09 பேரையும் அந்த மாயத்திலிருந்து விடுபட்டு முருகப்பெருமான் கிரௌஞ்சமலை அழித்த சம்பவத்தை ஒட்டி அவருக்கு கிரௌஞ்சபேதனர் அப்படின்னு பேர். நம்முடைய கோவை மாவட்டத்தில் அவினாசி பக்கத்தில் ஓதிமலைன்னு ஒன்று இருக்குது. அந்த ஓதிமலையில் இந்த இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய மூர்த்தி வந்து இந்த கிரௌஞ்சபேதன மூர்த்தி அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் இருக்குது. அதனால் ஏவல் பில்லி சூன்யம் இந்த மாதிரியான விஷயங்களை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் செவ்வாய்க்கிழமைகளையும் அமாவாசைகளையும் இந்த முருகப்பெருமானை இல்லை விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை வழிபடுறதுனால அவர்களுக்கு அதுலேருந்து விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. 16வது மூர்த்தி கடைசி மூர்த்தியாக வழங்கக்கூடியவர் ஷிக்கி வாகனர்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணிய மூர்த்தி. 16வது மூர்த்தி ஷிக்கின்னா அந்த இடத்துல மயில். ஸோ பவளம் போன்ற மேனி, ஒரு திருமுகம், அபயம் வரதம், வஜ்ரம், சக்தின்னு சொல்லக்கூடிய வேல், இதோடு கூடி மயில் மேலேயே அமர்ந்திருக்கக்கூடிய மூர்த்தியாக முருகப்பெருமானுக்கு அந்த ஏற்கனவே பிடிமுகம்னு பார்த்தோம், யானைக்கு பேர். இந்த மயிலுக்கு இந்திரநீலம்னு பேர். இந்த மயூரம் அப்படிங்கிறது பிரணவஸ்வரூபமாக இருக்கு. ஓம்காரமே முருகப்பெருமானுடைய இருக்கையாக இருக்கு. அப்போ இந்த மயில் விருத்தம்னே பாடுறார் அருணகிரிநாதர். முருகப்பெருமானே பாடினது போக, முருகப்பெருமானுடைய வேலை பாடினது போக, முருகப்பெருமானுடைய வாகனமான மயிலை தனியா மயில் விருத்தம், ரத்ன கலாப மயிலே, பசுந்தோகை வாகை மயிலே, முருகன் கலாப மயிலே, நீலக்கலாப மயிலே, சண்ட பிரசண்ட மயிலேன்னு எல்லாம் பாடுறாரு. அப்போ இத மயில் முருகனுக்கு பல வகையில் உண்டு. இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல தேவமயில், அசுர மயில்னு இருக்குது. அப்போது இந்திரனே மயிலாக வந்தான். ஸோ சூரபத்மனை வதம் பண்ண முருகப்பெருமான் போனபோது இந்திரனே மயிலாக வந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு சரித்திரம். அப்போ அதுக்கு வந்து தேவமயில்னு பேர். அப்போது சூரனை சூரசம்ஹாரம் சொல்லும்போது சூரன் 2ஆக பிளந்து அவன் வந்து ஒரு பக்கம் மயிலாகவும் ஒரு பக்கம் சேவல் கொடியாகவும் மாற சேவல் கொடியை ஏற்றுக்கொண்டு மயிலையும் வாகனமாக முருகன் ஏற்றுக்கொண்டாருங்கிறது இன்னொரு சரித்திரம். அது அசுர மயில். அப்போ இந்த மயில் இந்த பக்கம் பார்த்துருந்ததுன்னா தேவமயில், இந்த பக்கம் பார்த்துருந்ததுன்னா அசுர மயில்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் இதற்கும் முன்னாடியே முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம் உண்டு, ஆதியிலேயே உண்டு. சூரபத்மனுக்கு முன்னாடி இந்திரன் மயிலாக வருவதற்கு முன்னாடியுமே உண்டு, மயில் வாகனம் உண்டுன்னு சொல்லி புராணம் சொல்றது, கந்த புராணம் சொல்றது. சில ஆலயங்களில் முருகப்பெருமான் நேரா இருக்கும், மயில் நேரா இருக்கும். இந்த பக்கம் இருந்தால் தேவமயில், இந்த பக்கம் இருந்தால் அசுரமயில், இந்த பக்கம் இருந்தால் ஆதியிலே இருந்த ஆதி மயில். அப்போ என்னன்னா சாகசம்னு சொல்லக்கூடிய ஒரு தீவு, அந்த தீவுல பிரபாகரன் சொல்லக்கூடிய ஒரு மன்னன் அவன் ஆட்சி பண்ணி இருக்கக்கூடிய அவனுக்கு 4 புத்திரர்கள். 4 புத்திரர்களும் ஒரு தெய்வத்தின் மேல பக்தி கொண்டவராக விளங்கினார்கள். அப்போ இதுல 2 பேர் பத்மன், சூரன் 2 பேர். அவர்கள் 2 பேரும் முருகப்பெருமான் மேலேயும், தாரகன் சொல்லக்கூடியவன் சாஸ்தாவின் பேர்லையும், சிங்கமுகன் சொல்லக்கூடியவன் அம்பிகையின் பேர்லையும் பக்தி கொண்டவர்களாக. அப்போ அவர்களுக்கு ஏற்கனவே முருகப்பெருமானுக்கு வாகனம் மயிலாக இருந்தபோது இவர்கள் முருகப்பெருமானுடைய பெருமையை உணர்ந்து இந்த 2 பேரும் முருகப்பெருமானுடைய அருளை அடைந்து அவருடைய கைங்கரியம் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்மளும் முருகப்பெருமானுக்கு வாகனமாக இருந்து முருகப்பெருமானை உடன் இருக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கணும்னு தபஸ் பண்ணுறான். ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் செய்யும் ஒரு தவறின் காரணமாக, என்னதான் தவம் பண்ணியிருந்தாலும் தவறு செய்த காரணத்தினால உங்களுக்கு அசுரப்பிறவி வாய்க்கட்டும்ங்கிற சாபம் அவர்களுக்கு ஏற்படுறது. அந்த அசுர சாபத்தின் காரணமாக சூரனும் பத்மனும் சூரனும் இணைபிரியாத இரட்டையர்கள்ங்கிறதுனால 2 பேரும் இணைந்து சூரபத்மனாக ஒரே உருவில் வந்தார்கள். ஆனால் பழையபடி கடைசியில் 2ஆக பிரிந்து சூரனும் பத்மனும் 2ஆக பிரிஞ்சு சூரன் மயிலாகவும் பத்மன் சேவல் கொடியாகவும் மாறினான்னு சொல்லி புராணம். அப்போ என்னதான் தவறின் காரணமாக சாபம் ஏற்பட்டிருந்தாலும் ஏற்கனவே பண்ண தவம் வீணாம் போல. அப்போ அந்த முருகப்பெருமான் என்ன பண்ணுறான், இந்த சாபம் நிவர்த்தியாகி இந்த அசுரப்பிறவி முடியக்கூடிய காலகட்டத்தில் உன்னுடைய பழைய தவத்தை நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி இவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தான். இதே போல தான் தாரகாசுரன் சாஸ்தாவுக்கு யானை வாகனமாகவும் சிங்கமுகாசுரன் துர்க்கைக்கு சிம்ம வாகனமாகவும் போனார்னு சொல்லி இந்த கந்தபுராணத்திலே குறிப்பு இருக்கு. ஸோ அப்படி ஆதியிலேயே முருகனுக்கு ஒரு மயில் இருந்தது. அப்புறம் யுத்த காலத்தில் இந்திரன் மயிலாக வந்தான். அதன் பிறகு இந்த சூரனும் பத்மனும் வரம் வாங்கின காரணத்தினால அந்த சாப நிவர்த்தியாகி மறுபடியும் சூரன் ஒரு மயிலாக வந்திருக்கான். அதனால ஆதியிலேயே உள்ளது ஞான மயில், இல்லைன்னா ஆதிமயில். இந்திரன் வந்தது தேவமயில், சூரபத்மனாக வந்தது அசுரமயில். அதனால முருகப்பெருமானுடைய வலப்பக்கம் காட்டக்கூடியது சூரமயில், இடப்பக்கம் காட்டக்கூடியது தேவமயில், நேர இருக்கக்கூடியது ஆதிமயில்னு சொல்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட நிறைய ஆலயங்களில்
முருகன் இந்த மயில் மேல அமர்ந்திருக்கக்கூடிய வடிவத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த இந்த வடிவத்தில் முருகனை வழிபடுவதனால காரிய பிராப்தி, வெற்றிகள் உண்டாகும், விக்னங்கள் நீங்கும், கல்வி முதல் கல்யாணம் வரை, வாழ்க்கையில் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை எதுக்கெல்லாம் நமக்கு வெற்றி வேணுமோ அதுக்கு இந்த வடிவத்தில் உள்ள முருகனை நம்ம வழிபடணும். படைவீடாக இருக்கக்கூடிய திருவாவினன்குடி, திருவாவினன்குடியில் முருகபெருமான் இப்படி தான் இருப்பார். மூலவரே மயில் மேலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு வடிவம். ஏன்னா அவர் நிறைய பேர் நம்ம பழனி பார்த்து திருவாவினன்குடி பார்க்காம வந்து, திருவாவினன்குடி தான் முக்கியமான படை வீடு. அதனால வந்து பழனியோட அடிவாரத்திலேயே இருக்கு. ஸோ அந்த கோவிலேயே முருகன் வந்து இந்த மாதிரியான ஒரு வடிவத்தில் தான் காட்சி தருகிறார். ஸோ இப்படி தான் 16 சுப்பிரமணிய மூர்த்திகளையும் விசேஷமாக நம்முடைய குமாரதந்திரம் காட்டுகிறது. அதுதான் இந்த ஆறுமுகனின் அற்புத வடிவங்கள்னு ஒரு நூலாக எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. சுருக்கமாக இந்த 16 மூர்த்தியும் நம்ம பார்த்துட்டு வேண்டிய. ஆக்சுவலாக கந்தசஷ்டி காலத்தில் நீ சொல்கிற மாதிரி இதை கேட்குறதே வந்து மகா புண்ணியம். அதாவது உடனே அந்த கந்தசஷ்டி காலத்தை இதை கேட்ட உடனே எல்லாருக்குமே அந்த புக்கு வாங்கி படிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும். இந்த ஒரு 5-6 நாளுக்குள்ளே உங்களுக்கு அந்த புத்தகம் கிடைக்கலனாலும் இதை நீங்கள் வந்து கேட்குறதே அந்த ஒரு பெரிய ஒரு புண்ணியத்தை சேரும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, அந்த புக்கு வந்து பார்த்தோம்னா அந்த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தான் அவர் அதாவது இப்போ சொன்ன விஷயங்கள் வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்ன்ற அந்த மாதிரி தான் சொல்லணும். இந்த புக்கில் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொன்றுத்துக்குமே எந்த மாதிரியான வடிவ முருகனை வைத்து எந்த காரியத்திற்காக எப்படி வழிபட வேண்டும், என்ன நிவேதனம் செய்ய வேண்டும் முதல் கொண்டு எந்த டேல ஸ்டார்ட் பண்ணணும்னு கூட ஒரு சிலதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு வந்து அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமாக நம்ம வந்து முருக வழிபாடு செய்பவர்கள் கண்டிப்பாக எல்லா கையிலையுமே இந்த ஒரு புத்தகம் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மாதிரியான முக்கியமான விஷயமும் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஒரு ரிசர்ச் பண்ண ஒரு புத்தகம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். ரொம்ப அழகாக நீங்கள் எடுத்து காமிச்சீங்க எல்லாத்தையும். இல்லை நமக்கு சஷ்டி காலத்தில் இதை ஸ்மரிக்கக்கூடிய பாக்கியதான் உங்க மூலமாக முருகன் கொடுத்தாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நேற்று தான் திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன். அது திருச்செந்தூர் முருகன் தரிசனம் பண்ணிட்டு கந்தசஷ்டி காலத்தில் இன்னைக்கு இந்த 16 மூர்த்திகளையும் மனசுக்குள்ள அட்லீஸ்ட் நினைச்சிருக்கோமே. ஒரு 1/2 மணி 3/4 மணி நேரம் நம்ம பேசினா கூட 16 மூர்த்திகளும் மனசுக்குள்ள வந்துட்டு போகிறது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம்.